ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான பேக்கரி ஸ்டைல் வெஜ் பஃப் ரெசிபி தான் பார்க்க போறேங்க. வெஜ் பஃப்னு சொல்லலாம், சமோசான்னு சொல்லலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி செம்ம டேஸ்டா இருக்குங்க. வீட்லயே கடையில வாங்கின மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு இனிமேல் வெஜ் பப்ஸோ இல்லை சமோசா கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியா இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பஃப் செய்யறதுக்கு நம்ம ஷீட் ரெடி பண்ணணுங்க. அதுக்காக மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தட்டுல ஜல்லடை வச்சுட்டு 2.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். நான் மைதா மாவு யூஸ் பண்ணிருக்கேன், நல்லா கிறிஸ்பியா கிடைக்கிறதுக்காக. நீங்க வேணும்னா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கோதுமை மாவு பாதி மைதா மாவு பாதின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா சலிச்சு எடுத்துடலாங்க. நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் கிராம்ஸ்ல சொல்லணும்னா 300 இருந்து 350 கிராம் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இப்போ உப்பு நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். நெய்க்கு பதிலாக நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பையும் நெய்யையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மாவை நல்லா கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டாலாம் பிசைய வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டேங்க. எனக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம். பஃபுக்குள்ள வைக்கிற வெஜ் மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. வெஜ் மசாலா ரெடி பண்ற வரைக்கும் நமக்கு ஊறி வரட்டும் இருக்கட்டும். வெஜ் மசாலா ரெடி பண்றதுக்காக பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/2 கப் பொடியா நறுக்கின கேரட், 1/2 கப் பொடியா நறுக்கிற பீன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கலாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் சேர்த்துக்கலாம். காய்கறிகள் எதுவுமே சேர்க்காம வெறும் மஷ்ரூம் பன்னீர் வச்சு கூட நீங்க வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லனா முட்டை கூட நீங்க வந்து சேர்த்துக்கலாம். இப்ப காயெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த அளவு நல்லா வதக்கிட்டு இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து காயோட நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம காயெல்லாம் நல்லா வெந்துரும். பாருங்க, ஒரு 2 செகண்ட் அப்படியே மூடி வச்சிருந்தேன். நம்ம ஊத்தின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க வேணும்னா கையிலேயே மேஷ் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஃபுல்லாவே இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி எடுத்துட்டேங்க. நம்ம வதக்கி வச்ச காயோடவே உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப அப்படியே ஸ்டவ் அணைச்சிட்டு ஒரு கை அளவு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இதோடவே கடைசியா 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். நல்ல டேஸ்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்ம பஃபுக்குள்ள வைக்கிற வெஜ் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இருக்கட்டும். இப்ப நம்ம ஷீட் ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த பேஸ்ட் எதுக்குன்னா நம்ம ஷீட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நடுவில் இந்த பேஸ்ட் வந்து நம்ம தடவி வைப்போம். அப்பதான் நமக்கு அந்த லேயர் லேயரா ஒன்னோட ஒன்று ஷீட் ஒட்டிக்காம நமக்கு லேயர் லேயரா பஃப் வந்து பிரிஞ்சு வரும். அதுக்காக இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க. நம்ம ஊற வச்சிருந்த மாவும் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு. சின்ன சின்ன பால்ஸா பிரிச்சுக்கலாம். சப்பாத்திக்கு பிரிக்கிற மாதிரி ஒரு மீடியம் சைஸ்ல பால்ஸ் வந்து பிரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 4 பால்ஸ் பக்கமா பிரிச்சு எடுத்து வச்சிட்டேன். 4 மாவா இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி மாவை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு உருண்டையை மட்டும் வெளியே எடுத்துட்டு நம்ம நார்மலா சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அது போலவே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா மைதா மாவையோ இல்லை கோதுமை மாவையோ டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சிட்டேன். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இது போல் ஒரு 4 ஷீட் வந்து ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கணுங்க. பாருங்க, இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டேன். இதே போலவே இன்னொரு உருண்டையுமே தேய்ச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், தேய்ச்சி எடுத்துட்டேன். இதையும் நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாங்க. இது போல் நான் ஒரு 4 இருந்து 5 ஷீட் பக்கமாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பஃப் ஷீட் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு ஷீட்டை ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம தேய்ச்சி வச்ச ஒரு ஷீட் மட்டும் எடுத்து நான் போர்டுக்கு மாற்றிக்கிறேன்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸை அப்படியே மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவோ தூவி விட்டுறலாங்க. தூவி விட்டுட்டு இன்னொரு ஷீட்டையும் அப்படியே எடுத்து மேலே வச்சுக்கலாம். இது போலவே நம்ம எடுத்திருந்த மாவு அளவுக்கு தேய்ச்சி மேலே அப்படியே வச்சுட்டே வரணும். நம்ம நடுவில் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆயில் மிக்ஸையும் கார்ன்ஃப்ளவரையும் தூவி விட்டுட்டு நம்ம மேலே வைக்கிறனால தனித்தனியாக நம்ம ஷீட் வந்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா ஃப்ளேக்கியாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஒவ்வொரு ஷீட்டையும் இது போல் நான் வச்சுட்டேன். எல்லா ஷீட்டையும் இது போல் நான் வச்சுட்டேங்க. ரெடி பண்ண எல்லா ஷீட்டையும் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சி விட்டுக்கலாம். ஈவனாக மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். ஃபுல்லாகவே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ நமக்கு ஓரங்களில் அன்ஈவனாக இருக்கிற சைடு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பக்கமுமே அன்ஈவனாக இருக்கிற சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம தேவையான சைஸுக்கு பஃப் ஷீட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 9 ஷீட் பக்கமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஷீட் மட்டும் தனியாக எடுத்துட்டு மறுபடியும் லேசாக வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜ் மசாலாவை தேவையான அளவுக்கு உள்ளே வச்சுக்கலாங்க. மாவுலேருந்து வெளியே வராத அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ரொம்ப அழுத்தி வைக்காமல் மசால் வெளியே வராத அளவுக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான். இது போல் இன்னொரு பஃபையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பஃபை வந்து நான் அப்படியே மடக்கின மாதிரி பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிட்டு உள்ளே தேவையான அளவுக்கு மசால் வச்சுட்டு அப்படியே மடக்கிக்கலாங்க. உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 4 பக்க கார்னரையும் மடித்து பேக்கரியிலலாம் கிடைக்கிற மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் மடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதே போலவே ஒவ்வொரு ஷீட்லேயும் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா ஷீட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம பஃப் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலில் பஃப் பொரிக்கிறதுக்காக கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா மீடியம் ஹீட்டில் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. ஆயில் நல்லா மீடியமான ஹீட்டில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு மேலெல்லாம் கலர் வந்து ஃப்ரை ஆகிடும். உள்ளே வந்து மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஆயில் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பப்ஸையும் தனித்தனியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு உடனே எதுவும் டச் பண்ணி விடாமல் ஒரு 2 செகண்ட் கழித்து மெதுவாக இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வச்சு மெதுவாக திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க. அப்போ தான் நம்ம உள்ளே இருக்கிற லேயர்ஸில் எல்லாம் இருக்கிற மாவும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சூப்பராக நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பஃப்பில் லேயராக நல்லா கிறிஸ்பியாக ஃபார்ம் ஆகிருக்கு. வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே டேஸ்டியான வெஜ் பஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சமோசா சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், பஃப் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். நல்லா மொறுன்னு மேலெல்லாம் கிறிஸ்பியாக இருக்குங்க. உள்ளே நல்லா மாவு சாஃப்டாக வெந்திருக்கும். நான் நடுவில் அந்த வெஜ் மசாலாவோட சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செம்ம கிறிஸ்பியாக இருந்ததுங்க. அப்படியே மொறுன்னு இருந்தது. ரொம்ப டேஸ்டியான இந்த வெஜ் பஃப் ரெசிபியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கடையில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.